ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. என்னை காக்கும் என் தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். மனதில் யோசனைகளை மேற்கொண்டு இருக்கிறாய். எப்படி, எதை செய்யலாம், எப்பொழுது இது கிடைக்கும் என்று பல காரியங்களை மனதில் நினைத்து கொண்டு நீ இப்பொழுது யோசனையாக இருக்கிறாய் அல்லவா என் தங்கமே. மன அழுத்தமாக இருக்கிறாய். பல நிகழ்வுகள் நடந்துவிட்டது. இனியாவது தவறு எதுவும் நடக்கக்கூடாது என்று பலமாக யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. நீ யோசிக்கும் அனைத்தும் நடந்துவிடும் என் தங்கமே என்று நான் சொல்ல மாட்டேன். நீ யோசித்ததில் இருக்கும் எதிர்மறையான காரியங்கள் நடந்துவிடுமோ என்று நீ யோசித்து விடுவாய். யோசித்து கொண்டே இருப்பாய். நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீ யோசித்தாலும் இது எல்லாம் பார்த்து பார்த்து தனித்தனியே பிரித்துதான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. பொதுவாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் என்று நான் கூறிவிட்டால் உன் மனதில் பயம்தான் அதிகமாக இருக்கும் என் தங்கமே. தவறாக இது நடந்துவிடுமோ, தவறான அது நடந்துவிடுமோ, தவறானவர்கள் வந்து விடுவார்களோ, தவறானவர்களை சந்தித்து விடுவோமோ, இப்படி தவறான காரியங்களை பற்றித்தான் நீ அதிகமாக யோசித்து பயந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே. சில நல்ல காரியங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்றுதான் காத்திருக்கின்றான் என் தங்கமே. நல்ல விஷயங்களை நடக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. அதுவும் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்று பயந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே. கட்டாயமாக நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடையில்லாமல் உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்றேன் என் தங்கமே. கவலைப்படாதே. இப்பொழுது உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கை இறுதி வரை கேளென் பிள்ளையே. கண்ணீரும் கம்பளியுமாக உன் வீட்டின் வாசலில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அதுவும் யாரென்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு தெரியாமல் ஒரு ஆன்மாவாக போன ஒரு பரிசுத்த ஆவிதான் உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆத்மாவை பற்றித்தான் இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்கென வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அன்று ஒரு நாள் ஒரு உயிரிலிருந்து உடல் பிரிந்து அந்த நேரத்தில் நீ சொன்ன வார்த்தைகளின் பிரதிபலிப்புதான் இப்பொழுது இங்கே உதயமாகி கொண்டிருப்பதை இருக்கிறது என் தங்கமே. இதை கேள் என்று சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். இறுதி வரை நீ இதை கேட்கத்தான் வேண்டும், கேட்டே தீரத்தான் வேண்டும். ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது இறப்பை நோக்கித்தான் தன் பயணம் போய்கொண்டிருக்கின்றது அல்லவா. அவரவர் தலையில் எழுதியதின்படி, அவரவர் கர்மவினையின்படி இந்த நேரத்தில் இந்த உயிர் இப்படித்தான் பிரிய வேண்டும் என்று இருக்கின்றதல்லவா. இதையெல்லாம் தவிர்த்து மனிதர்கள் தீய சக்திகளோடு இங்கு பேசி தீய வார்த்தைகளை செய்து தீய செயல்களையெல்லாம் செய்து இது வேண்டாத ரூபத்தையும் ஒவ்வொருவருக்கு ஒருவர் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள். வீழ்த்தும் எண்ணத்திலும் பாதி உயிர் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. பாதி வாழும்போதே பாதி புகழ் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. தீய சக்திகளை தன் கையில் வைத்துக்கொண்டே ஒருவர் வாழ்க்கையில் விளையாடி அவர்களில் மரணத்தை எழுத வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. வெகு விரைவாக அவர்களின் கர்மவினையை கைக்குள் போட்டுக்கொண்டு என் தங்கமே, ஒரு உயிரை பிரிக்கும் நேரத்தில்
உன் மனம் எப்படி கலங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் என் தங்கமே. பலமுறை எல்லோரும் இங்கு நலமாக இருக்கட்டும் என்ற எண்ணமும் உனக்கு, யாருக்கும் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற பயம் உனக்கு இருக்கின்றது. பதறும் உயிர் உனக்கு இருப்பதால்தான் அனைவரும் உன்னை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதை திரும்பி பார்த்தால் சுக துக்கங்களும் கலந்து இருப்பதை விட துக்கங்கள் தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கும். நீ துக்கங்கள் தான் அதிகமாக சந்தித்திருப்பாய் என் பிள்ளையே. உன்னுடைய சொந்த பந்தங்கள் கூட சந்தோஷம் என்ற அவர்களுக்குள் முடித்து விடுவார்கள். துக்கம் என்றால் மட்டும் உன்னை அழைப்பார்கள். அந்த இடத்திற்கு துக்க செய்தியை மட்டும்தான் உன் செவிகளில் போட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் என் தங்கமே. நல்ல செய்தியாக இருந்தாலே, சந்தோஷமான காரியமாக இருந்தாலோ அவர்களுக்குள்ளே முடித்து கொள்வார்கள் என் தங்கமே. இப்படித்தான் நீ கடந்து வந்த பாதை இருக்கின்றது. உன் கையிலிருந்து பெறும் வரை உன்னிடத்தில் சிரித்து சிரித்து பேசி உன் மனதை கவர்வது போல் பேசிவிட்டு உன் கையிலிருந்து பெற முடிந்ததெல்லாம் முடிந்துவிட்டது, உன்னிடத்தில் இனி எதுவும் இல்லை என்ற நிலை இருக்கும்போது இனி இவரால் நமக்கு எந்த பயனும் பெறாது என்று தெரிந்தால் உன்னை ஒரு குப்பையை போல் தூக்கி எறிந்துவிடும் மனிதர்கள்தான் இவர்கள் என் தங்கமே. எந்த இடத்திலும் போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் உன் நிலை குறைந்து விட்டதே என்று வேதனையில் நிற்கின்றாயா? நீ இந்த காலகட்டம் காசு, பணம், உயர் பதவி, வீடு, வாசல், நிலம், வசதி, வாய்ப்புகள் இப்படி இருந்தால் தானே மரியாதை இந்த உலகத்தில். புன்னகை மட்டும் இருந்தால் போதாது, உன் உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகம் அப்படிப்பட்டது என் தங்கமே. உன் புன்னகை மட்டும் இருந்தால் போதாது இந்த உலகத்தில். பொன்னகையாம் இருந்தால்தான் மதிப்பு கிடைக்கும். பொன்னகையும் பொருளும் இருந்தால்தான் மதிப்பு கிடைக்கும். இந்த உலகம் அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நடுவேதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நிற்பதற்கு சங்கடங்கள் உனக்கு முன்னால், உனக்கு கீழே இருப்பவர்களுக்கும் கிடைக்கும் மரியாதையை கூட உனக்கு இப்பொழுது கிடைப்பதில்லை என் தங்கமே. மனிதர்களின் மனதில் மரியாதை, அவமானம் மனதில் என்பதெல்லாம் இப்பொழுது போய்விட்டது. வசதி வாய்ப்பு இருந்தால் போதும். அந்த வசதியும் வாய்ப்பும் எந்த நிலையில் கிடைத்தாலும் சரி, வசதி இருந்தால் மதிப்புண்டு. அப்படிப்பட்ட நிலைக்கு போய்விட்டார்கள் என் தங்கமே. மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நின்று தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னுடைய சூழலை மாற்ற வேண்டும் உன் தாய். உன் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உன் அன்னை போராடி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. தீய சக்திகளை கையில் வைத்து கொண்டு உன் நிம்மதியை அழித்து கொண்டிருக்கும் சில எதிரிகளை, சில துரோகிகளை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு பகையை உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடைய துரோகிகளையும் உன்னுடைய எதிரிகளையும் உனக்கு அந்த உறவே இருக்கக்கூடாது என் தங்கமே. பகைதான் உனக்கு இருக்க வேண்டும் என்று அனைவரும் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீ படும் கஷ்டங்களுக்கு அளவே இல்லாமல் என் பிள்ளை, மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நீ படும் வேதனை இந்த தாயினால் நான் அறிந்தேன் என் தங்கமே. என்னால் தாங்க முடியவில்லை என் குழந்தை படும் வேதனைகளை. இருந்தாலும் காலம் கடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று நீ என் மீது சில வருத்தமாக இருக்கின்றாய் என் தங்கமே. காலத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன் கர்ம வினையை கரைக்கும் காலத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டும் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டும் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. நான் உன் எதிர்மறை எண்ணங்களை
விட்டுவிடு பிள்ளையே என்று கூறிவிட்டேன். மனதில் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு வேலையையும் பற்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இங்கே எதிர்மறையான விஷயத்தை உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே என் தங்கமே. உன் எதிர்மறையான வார்த்தைகளை வெளிவிடாதே என் குழந்தையே. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு நாவை அடக்க பழகு என் பிள்ளையே. அடக்கி அடக்கி சென்றால் உன் நா பழகிவிடும் என் தங்கமே. அது உனக்கு பழக்கமாகிவிடும் என் தங்கமே. உன் வாயிலிருந்து எதிர்மறை வார்த்தைகள் வருகிறதா? எதிர்மறை எண்ணங்கள் வருகிறதா? இதை நீ முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கமே. சில கடுமையான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருவதை நீ முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே? புரியும் என்று நம்புகின்றேன். இன்று உனக்கு கொடுக்க வந்த வாக்கை பற்றி உனக்கு கூறட்டுமா? ஒரு ஆத்மா உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. உன் வேதனைகளை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் உன் நல்ல மனதிற்காக இந்த சூழ்நிலை என்று அந்த ஆத்மா கண்ணீர் விடுகின்றது என் தங்கமே. உன்னால் ஏதேனும் உனக்கு செய்துவிட முடியுமா? என்னால் உனக்கு ஏதேனும் செய்துவிட முடியாதா என்று வீட்டின் வாசலில் நின்று உன்னை பார்த்து கண்ணீர் விடுகின்றது என் தங்கமே. அது யார் தாயே? என் மீது இவ்வளவு இரக்கம் காட்டும் அந்த ஆத்மா யார் தாயே என்று கேட்கின்றாயா குழந்தையே? என் தங்கமே, அந்த உயிர் பிரிந்த உடல், அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் அந்நேரத்தில் நீ அவரிடம் கூறிய வார்த்தைதான் இப்பொழுது அவர் உன் வீட்டின் முன் நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. நீ போய்விட்டாயே, என்னுடைய ஆத்மாவை கூட உனக்கு கொடுத்திருக்கலாமே என்று வார்த்தை நீ சொன்னாய். நீ போய்விட்டாய், நான் என்ன செய்வேன் என்ற வார்த்தையும் நீ சொன்னாய். அந்த ஆத்மாவாக நீ பட்ட கண்ணீருக்கும் வேதனைக்கும் அளவே இல்லாமல் இருந்தது. நிலைக்கு நீ நினைத்து வாடினாய் என் தங்கமே. அந்த ஆத்மா நீ பட்ட வேதனைக்கு அளவே இல்லாமல் இருந்ததை நினைத்து நினைத்து நீ வாடினாய் என் தங்கமே. அந்த ஆத்மாவை நினைத்து ஐயோ நான் எப்படி உன்னை விட்டு இருப்பேன்? நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த சூழ்நிலையை நான் எப்படி இருப்பேன்? இனி நீ இல்லாமல் எப்படி நான் வாழ கற்றுக்கொள்வேன்? நான் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று எப்படி தெரிந்து கொள்வேன்? நான் எப்படி புரிந்து கொள்வேன்? நான் நடிப்பு, அருமையான நடிப்பை காட்டிக்கொண்டு இருக்குவர்களை, இந்த சொந்த பந்தங்களிலிருந்து நல்லதையும் கெட்டதையும் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி நான் வாழ்வேன்? இவர்களிடத்தில் எப்படி வாழ்ந்து நான் வெற்றியை பெறுவேன்? எப்படியெல்லாம் விதியை நினைத்து நினைத்து நீ துக்க வீட்டில் அழுது கொண்டிருக்கின்றாய். அந்த ஆத்மா நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அந்த ஆத்மா இதை அனைத்தையும் உன் அருகில் நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தது தங்கமே. இது போதும், அது உன் விட்டு ஒருபோதும் அது உன்னை விட்டு விலகாமல் உன்னுடன் தான் இருக்கின்றது. இன்று முதல் அணுவணுவாய் நீ செய்வதையும் நீ அழுவதையும் நீ துடித்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டுதான் என்னால் என்ன செய்துவிட முடியும் என்று, என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டே உன்னை சுற்றி சுற்றி உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றது அந்த ஆத்மா. உன்னுடைய கண்ணீருக்கு உன்னுடைய வேதனையை இணைத்தையும் தெரியும் என் தங்கமே. போதும், இந்த தாய்க்கு தெரியாமல் போய்விடுமா பிள்ளையே? காலம் கனிந்து விட்டது தங்கமே. இனி யாராலும் எதையும் உனக்கு தடுத்து நிறுத்த முடியாது பிள்ளையே. தீயவர்களை அழிப்பேன், தீய சக்திகளை அழிப்பேன். உனக்கு உண்டானது உன்னிடத்தில் வந்து சேர, உனக்கு உண்டானது உன்னிடத்தில் வந்து சேர இந்த தாய் வழி செய்வேன் என் தங்கமே. உன்னை சுற்றி ஒரு வட்டமிட்டு உன்னை பாதுகாப்பேன் நான் சொல்கின்றேன் என்பதற்கென நீ நம்ப வேண்டாம். இனி அடுத்தடுத்து அடுத்து என்று
உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல காரியங்களை பார்த்துடன் தாயே என்று என்னை அழை, உன் அருகில் நிற்பேன் பிள்ளையே என்று கூறுகின்றேன். என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன் அன்பு பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இரக்க குணமுள்ள என் பிள்ளையே, அழகான மனம் கொண்ட என் குழந்தையே, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத என் பிள்ளையே, விட்டு விடுவேனா? இல்லை, விட்டு கொடுத்து விடுவேனா? விடமாட்டேன். உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையே. உன்னை நினைத்து நான் வாசலில் நின்று அழுகுந்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவிற்கு நன்றி சொல், வணங்கு என் தங்கமே, நன்றியுடன் வணங்கு என் பிள்ளையே. மனதார நினைத்து உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்யும். கையெடுத்து வணங்கு அந்த ஆத்மாவை. மனதார நினைத்து உனக்கு வேண்டியதை சொல். அந்த ஆத்மா உனக்காக போராடும். உனக்கென போராடி வென்று கொடுக்கும் தங்கமே. உன் நல்ல மனதிற்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என் பிள்ளையே. உன் எதிரி அழிவான் என் தங்கமே. உன் கெட்ட நேரம் போய்விட்டது பிள்ளையே. வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது பிள்ளையே. நீ எதிர்பார்த்த காரியம் உன் கை வந்து சேரப்போகிறது பிள்ளையே. இது சத்தியம் என் தங்கமே. நம்பிக்கையோடு சொல்லும் வாக்கு இது. 100க்கு 100 உண்மையாக நடக்கப் போகிறது. 100க்கு 100 உண்மையாக நடக்கும் பிள்ளையே. இது சத்தியம் நடக்கும். நம்பும் என் பிள்ளைக்கு நம்பிக்கையோடு இந்த தாய் சொல்கின்றேன். என்னை வணங்கும், என்னை நம்பும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். புரிந்த என் குழந்தை இந்த தாய்க்கு நன்றி கூறும். என் தாய் எனக்காக கூறிய வாக்கு அனைத்தும் நன்மையே சேரும் என்று நம்பும் என் குழந்தைக்கு நான் நன்மையை சேர்த்து வைப்பேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. நன்மைகளை பல உனக்கு கொண்டு வந்து சேர்க்க இந்த தாய் இருக்கின்றேன். கவலைப்படாதே என் தங்கமே. வாழ்க வளமுடன்.